பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ஜூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29, 2023 கோயம்புத்தூரிலும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 26, 2023 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு சேலத்திலும் அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி ஒரு அற்புதமான நாள். வைகுண்ட ஏகாதசி அதாவது பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள். பெருமாள் அல்லது மகாவிஷ்ணுன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மகாவிஷ்ணுவை சொல்கிறேன், நீங்கள் என்னைய கனெக்ட் பண்ண போகிறீங்க. அந்த மகாவிஷ்ணுவுக்கு அற்புதமான மிகவும் உகந்த நாளான இன்று பார்த்தீங்கன்னா, இரவில் கண் விழித்து மகா சிவராத்திரிக்கு எப்படி இரவில் கண் விழித்தால் கைலாயத்திற்கு இடம் கிடைக்குமோ, அதுபோல் விஷ்ணுவை கும்பிடக்கூடிய ஹரின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சிவ சிவ அப்படின்னு சொன்னால் இவங்க ஹரிவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவம் வைணவம் அப்படின்னு இருந்தது. ஆனால் உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும், சைவம் வைணவம் இரண்டும் ஒரே ஒளியைத்தான் கும்பிட்டார்கள். அதுக்கு பேர் தான் வேற வேறன்னு வச்சுக்கிட்டாங்க, சிவன் மகாவிஷ்ணு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மெய்ப்பொருள் என்பது அந்த இறைவனாகிய அந்த ஒளி மட்டுமே. அந்த வகையில் மார்கழி மாதம் ஒவ்வொரு வருடமும் பெருமாளுக்கு உகந்த மாதமான மார்கழி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுகிறார்கள். இதில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. புராண கதைகள் நிறைய இருக்குது, மகாபாரத கதைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்ம ஜென்ரலாகவே இந்த கதைகள்னு போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியல் சார்ந்த காலகட்டத்தில் நம்புவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்னா இது நடந்ததா நடக்கலையா, யார் வேணாலும் கதை எழுதலாமே, நம்புற மாதிரியே கதை சொல்லாமே. பட் இது பொய்யாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால உண்மையான வைகுண்ட ஏகாதசினா என்ன, சொர்க்கவாசல் திறப்புனா என்ன, சொர்க்கவாசலை கடந்த நிலையில் வைகுண்டத்திற்கு போவதற்குண்டான உண்மையான வழி என்ன என்பதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது இறைவனுடைய வீடு, இறைவனுடைய இல்லம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லோர் மனது தான். நல்லோர் மனதில் எப்போதும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அந்த வகையில் பார்க்கும்போது சித்தாகாசம் சொல்லுவாங்க. கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியதை கர்மேந்திரியங்கள் என்றும், கழுத்துக்கு மேல் பகுதியை ஞானேந்திரியங்கள் என்றும் சொல்கின்றார்கள். ஸோ கர்மேந்திரியங்கள் அப்படின்னா என்ன, கர்மாவை அதிகப்படுத்தக்கூடிய சக்கராஸ், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஞானேந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா விசுத்தி, ஆக்ஞா, சகசரா வரைக்கும் ஞானேந்திரியங்கள். இது ஏன் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கழுத்து பகுதிக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஞானத்திற்கு வழிவகுக்கிறது, இறைவனிடம் சென்று கலப்பதற்கு வழிவகுக்கிறது. ஸோ ஒருவனுக்கு இறைவனின் மீது நாட்டம் அதிகமாக வேண்டும், முக்தி அடைய வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், இறைவன் யார் என்பதை உணர வேண்டும், இறைவனின் காட்சி கிடைக்க வேண்டும் என்றால் அவனுக்கு விசுத்தி, ஆக்ஞா, சகசரா இது 3 சக்கரங்களும் வெகுவாக ஆக்டிவேட்ல இருக்கணும். அதுக்கு தான் பரம்பொருள் யோகம், கிரியா யோகம், வாசி யோகம், நிறைய பயிற்சிகள், குண்டலினி யோகம் மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யும் போது நமது இந்த ஞானேந்திரிகள் என்பது ஆக்டிவேட் ஆயிடும். அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையான சொர்க்க வாசல் என்பது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், கதைகள்ல நிறைய சொல்றாங்க, பக்தி மார்க்கத்தில் நிறைய புராணங்கள் சொல்றாங்க. அவங்க தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டாம், நம்ம ஞானத்துக்கு வந்துருவோம். சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம்ன்றாங்க. முதல்ல பக்தி, சரியை, கிரியை என்பது மந்திரம் உச்சாடனம் பண்றது, வேதங்கள் அதுலலாம் இருக்கிறது. கர்மயோகம், கர்மயோகம்னா சேவையவே இன்னொருவருக்காக செய்யும் போது, சுயநலம் இல்லாமல் செய்யும் போது அதுவே யோகமாக மாறிவிடுகிறது. அந்த யோகம் என்பது இறைவனை சென்றடைவதற்கு வழிவகுக்கிறது. கர்மயோகின்னு சொல்லுவாங்க. கர்மயோகம் யோகம், மூச்சை நிறுத்தி இறைவனை அடைவது, மூச்சு சம்பந்தமான அந்த யோக பாதையே யோகம் அப்படின்னு சொல்றேன். எண்டு தான் ஞானம். ஞானம் என்பது என்ன, அவ்வளோ சீக்கிரம் ஞான பாதைக்கு யாரும் வர முடியாது. ஆனால் நம்ம பேசுகிற வீடியோ உங்களுக்கு புரியுதுனாவே நீங்கள் ஞான பாதைக்கு வந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். எத்தனையோ சேனல்ஸ் இருந்தால் கூட, எத்தனையோ வீடியோஸ் பேசினா கூட, ஒரு சில பேருக்கு நம்ம எவ்வளவு எளிமையாக எவ்வளவு தெளிவாக பேசினாலும் புரியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் என்பது அவ்வளவு எளிதில் விளங்கி விடாது.
அது விளங்காது. அப்ப நம்ம அது விளங்கும்படி நாம் கூறினாலும் விளங்க வேண்டும் என்றால் இறைவனின் அனுகிரகம் வேண்டும். ஏன்னா அட் த எண்டு தான் ஞானம். அந்த ஞானப்பாதையின் வழி பார்க்கும்போது எதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், இந்த வைகுண்டம் என்பது எங்கேயோ இல்லை. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கணும். வானத்துக்கு மேல எங்கேயோ தனியா இருக்குதுன்னு நினைச்சுக்கிறீங்க, அப்படி கிடையாது. வைகுண்டம் என்பது உங்களது தலைக்குள் தான் இருக்கிறது. சிவபெருமானை நீங்க கும்பிடுறீங்கன்னா திருக்கைலாயம், நீங்க மகாவிஷ்ணுவை கும்பிடுறீங்க அப்படின்னா அதற்கு பேர் வைகுண்டம். அப்போ உங்களுக்கு இந்த உலகம் நடப்பதற்குண்டான ஆத்தல் காத்தல் அழித்தல், ஜெனரேஷன் ஆபரேஷன் டிஸ்ட்ரக்ஷன், GODன்னு சொல்லுவாங்க. அந்த காட்ன்ற அந்த தன்மை வந்து பாத்தீங்கன்னா உங்களது தலைக்குள் தான் இயங்குகின்றது. அப்ப இதுல நீங்க எதை புரிஞ்சுக்கணும்? எண்ணங்கள் உருவாவதும் இந்த தலைக்குள்ளதான், அந்த எண்ணங்கள் நல்லதா கெட்டதான் சிந்திப்பதும் இந்த தலைக்குள்ளதான். அதை இல்லை இது தேவையில்லை, இதை இப்பவே நான் அழிச்சிடுறேன், இந்த எண்ணங்களற்ற நிலையில ஞானத்துல ஒளிர வேண்டும் என்றாலும் அது இந்த தலைக்குள்ளதான். சித்தாகாசம் சொல்றாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். யோக பாதையில் ஞான பாதையில் இருப்பவர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரியும் வைகுண்டம் மற்றும் கைலாயம் என்பது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களது தலைக்குள் சுழுமுனை மையம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கிறது. அந்த சுழுமுனை மையத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த ஆன்ம பிரகாசம், அந்த லைட் பார்ட்டிகள் அல்லது அருட்பெரும் ஜோதி தான் மகாவிஷ்ணு, சிவபெருமான், பிரம்மா, வேற எந்த கடவுள்னாலும் நீங்க பேர் வச்சுக்கோங்க. அப்போ ஏகனாக அநேகனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஷார்ட் வெர்ஷன் என்பது அந்த ஆன்மா. அந்த ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது என்றால் இந்த புருவ மத்தியத்திற்குள், அதாவது சென்டர் பாயிண்ட். இங்க இருந்து ஒரு குச்சி விடுறீங்க, இங்க இருந்து ஒரு குச்சி விடுறீங்க, விட்டுற போறீங்க. சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதெல்லாம் சந்திக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட்ல தான் அந்த சுழுமுனை மையத்தின் அந்த ஜோதி என்பது இருக்கிறது. அதை எடுத்தோடனே நம்ம போக முடியாது. ஸோ இந்த மனித உடலை ஒரு பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு விடுகதை மாதிரி, ஒரு கேம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நீங்க சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுழுமுனை மையத்திற்கு உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை உணர்வு ரீதியாக நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். அதை எப்படிப்பா உணர்வு ரீதியாக தரிசனம் பண்றது? இப்போ கண்ணை மூடுறீங்க, ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சோடனே அது மனக்கண்ணில் ஓடுகிறது இல்லையா, அந்த விஷுவலா ஓடுது இல்லையா, அந்த மாதிரி மனக்கண்ணை தாண்டி ஞானக்கண் ஒன்று இருக்கு. மொத்தம் வள்ளலார் 4 கண்கள் சொல்றாரு. ஊனக்கண்கள் 2 கண்ணு, இதுல உண்மையை பார்க்க முடியாது. மனக்கண் நினைச்சோன்னே விஷுவலா ஓடுறது மனக்கண், அதுவும் உண்மையை காட்டாது. நெற்றிக்கண் அது அல்லது ஞானக்கண், அதுதான் உண்மையான உணர்வு நிலையில் இருக்கிறது. அதுக்கடுத்து அருட்கண் இருக்கு, அது மனிதனாலாம் திறக்க முடியாது. இறைவனை நினைத்தால்தான் உச்சகட்ட கருணை ஆன்ம உருக்கம் எவனுக்கு அதிகமாக இருக்கிறதோ இறைவனே நினைச்சாதான் ஓபன் பண்ணி வைப்பாரு. அது ரொம்ப 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 கஷ்டம். வள்ளலாருக்கு அதை இறைவன் ஓபன் பண்ணி வச்சார். அப்ப இந்த நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணினால் நீங்கள் உண்மையை காண வேண்டும். அதை எப்படி காண்பது என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது நவதுவாரங்கள் சொல்றாங்க. நவதுவாரங்கள்னா நீங்க நினைக்கிற மாதிரி கழுத்துக்கு கீழே இருக்கிறது நவதுவாரங்கள் கிடையாது. ஞானம் யோகம் என்று வந்துவிட்டாலே நவதுவாரங்கள் என்பது தலைக்குள்ளேயே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 காது, 2 கண்ணு, 4, 2 மூக்குல இருக்கக்கூடிய 2 ஓட்டை, ஒரு மூக்கு 2 ஓட்டை, 2, 4, 6, 7 வாய், 7 குதம் குய்யம்னு உள்நாக்கு பின்னாடி 2 இருக்கு. குதம் குய்யம்ன்ற 2 ஓட்டை இருக்கு. 8, 9 நவதுவாரங்கள் என்பது தலைக்குள்ளே தான் இருக்கிறது. கீழே இருக்கக்கூடிய மல ஜலம் கழிக்கக்கூடிய இடம் துவாரங்கள் கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானேந்திரியங்கள் தான் நவதுவாரம். இதுல பாத்தீங்கன்னா குதம் குய்யம் 2 ஓட்டை, அதாவது உள்நாக்கு பின்னாடி 2 ஓட்டை இருக்கும். அதை தாண்டி ஒரு ஓட்டை இருக்கும், பாத்தீங்கன்னா அக்ஷேப்ல இருக்கும். இதை தான் உயிர் தத்துவம், உயிர் ஸ்தானம் சொல்றாங்க. குதம் குய்யம் இருக்கிறதுனால அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஒரே ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை என்பதை ஒரு ஜவ்வு அடைத்துள்ளது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் 10ஆம் வாசல் சொல்றாங்க. இது மாபெரும் யோக ரகசியம், மாபெரும் ஞான ரகசியம். இதை யாரும் அவ்வளவு எளிதில் சொல்ல மாட்டார்கள். அங்கே கவனம் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகும். பட் அது ப்ராப்பரா உபதேசம் வாங்கி பண்ணணும். ஏன்னா பல பாதிப்புகளை உடல் அளவில் ஏற்படுத்தும், பல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். வேதியியல் மாற்றம் நிகழும் போது அதை டேலி பண்றதுக்கு, நியூட்ரல் பண்றதுக்கு சரியான குரு அல்லது வழிகாட்டியோட வழிகாட்டுதல் தேவை. அப்படி இல்லாட்டினா அது மிகப்பெரிய பாதிப்புகளை உடல் அளவில் ஏற்படுத்தும் போது பயம் வரும், படபடப்பு வரும். சரியான கைடன்ஸ் உங்களுக்கு வேண்டும். அதனால எல்லாருமே இதை செய்யக்கூடாது, சரியான வழிகாட்டுதலோட தான் செய்யணும். இப்போதைக்கு கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. அந்த குதம் குய்யம்ன்ற அந்த 2 ஓட்டையை தாண்டி ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை தான் 10ஆம் வாசல். அதுதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்க வாசல். இந்த ஜவ்வு என்ன கலர்ல இருக்குன்னா, மேல் பகுதி மஞ்சள் கலர்லயும் கீழ்பகுதி வெள்ளை கலர்லயும் இருக்குது. சன்மார்க்கத்தினுடைய கொடியினுடைய அந்த கலரும் பாத்தீங்கன்னா மேல் பகுதி மஞ்சள், கீழ்பகுதி வெள்ளை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலார் கண்டுபிடிச்சு அதை தன்னோட கொடியிலேயே வச்சிருக்கிறார். அவர் கட்சி ஆரம்பிக்கல, அரசியல் பண்ணல. பட் இந்த சன்மார்க்கம் என்பது என்ன? எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருத வேண்டும் என்று நினைத்து வாழ்பவர்களுக்காக, கருணை உணர்வோடு இருப்பவர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அந்த கொடி. சோ அந்த ஜவ்வு என்பது மேல் பகுதி மஞ்சள் கலர்லயும் கீழ்பகுதி வெள்ளை கலர்லயும் இருக்கு.
நீங்க ரெகுலரான ஞான யோகமோ இல்லை ஏதோ ஒரு யோக பயிற்சி தீட்சை வாங்கி செய்து கொண்டே வரும்போது அந்த ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வரும். எப்போது முழுதும் விலகுகிறதோ அந்த 10ஆம் வாசல் என்பது அடைபட்டு இருக்கிறது. அந்த அடைபட்டு இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வாசல் என்பது திறந்துவிடும். இதுதான் உண்மையான சொர்க்க வாசல், புரிந்து கொள்ளுங்கள். இந்த 10ஆம் வாசல் எப்போது திறந்து விடுகிறதோ அது வழியா நம்மளோட மனதை நீங்க உள்ளே செலுத்தும் போது, உணர்வை செலுத்தும் போது, அது டிராவல் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா தாராளமாக இறைவனின் ஜோதி தரிசனம் என்பது கிடைக்கும். சிதம்பரம் நடராஜருடைய அந்த நடனம் என்பதும் அதுதான் மீன் பண்றாங்க. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்பதும் அந்த ஒளியை தான் மீன் பண்றாங்க. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னக்கூடிய அந்த லைட்டையும் அங்கதான் மீன் பண்றாங்க. ஆக மொத்தம் இருள் விலகி அந்த ஒளி உங்களுக்குள் பரவ வேண்டும். அதற்கு யோக பயிற்சி செய்யணும். அப்படி இல்லைன்னா ஆத்ம விசாரம் செய்யணும். இறைவன் யார் என்பதை அடிக்கடி கேள்வி கேட்டாலும் அந்த உஷ்ணத்தினால அந்த ஜவ்வு விலகும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி ஒரு உயிர் பார்த்து ஒரு உயிர் கஷ்டப்படுதேன்னு நினைக்கும் போது அந்த கஷ்டத்தை ஆன்ம ஊர்க்கம் நீங்கள் அடையும் போதும் அது ஒரு உஷ்ணத்தை கிளப்பி அது சுத்த உஷ்ணமாக மாறியும் ஜவ்வை விலக்கும். ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. அதுல ரொம்ப ஈஸியஸ்ட் வே எது அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கமும் தவமும் தானமும் செய்யறது தான். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கைலாயத்துக்கு செல்லக்கூடிய அந்த வழியும், கைலாயம் என்பதும் அதே சுழுமுனை மையம் தான். சிவபெருமான கும்பிட்டவங்க மகாவிஷ்ணுவை கும்பிட்டவன் 2 பகுதியா வந்து இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா உண்மையை உணர்ந்த ஞானிகளுக்கு நன்றாக தெரியும், ஹரியும் சிவனும் ஒண்ணு. இது அறியாத வாயில மண்ணு. இது அறியாத வாயில மண்ணுனா என்ன? ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு நினைச்சிட்டாவே சமத்துவம் வந்துடும், ஒன்னஸ் அப்படின்ற தத்துவம் புரிஞ்சிடும், எல்லாரும் மேலே அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவோம். இது அறியாத வாயில மண்ணுனா குரோதம் வந்துடும், கோபம் வரும், கடுப்பு வரும், வெறுப்பு வரும். அப்ப என்ன அப்படின்னா நம்மை நாமே அழித்துக் கொள்வோம். ஒரு கட்டத்துல உடலை விட்டு உயிர் வெளியேறிவிடும். இந்த உடல் என்பது இறந்து விடும். அப்ப வாயில மண்ணு போட்டுருவாங்க. அதான் அறியாத வாயில மண்ணுன்றாங்க. அப்போ ஒன்னஸ்ன்ற தத்துவத்தை உணர்ந்தவன் இறைவன் ஆகி விடுகிறான். நீ வேற நான் வேற, உன் பக்கமே நான் வரமாட்டேன்னு சொல்லி வெறுப்பை காட்டுகிறவன் இறந்து விடுகிறான். இவ்வளவுதான் தத்துவம். சோ இந்த வைகுண்ட ஏகாதசியில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு நல்ல வழிகாட்டியோ அல்லது நல்ல குருவையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து மிக சரியான முறையில் தீட்சை வாங்கி ரெகுலராக பயிற்சி செய்து கொண்டே வரும்போது அந்த 10ஆம் வாசல் என்பது திறக்கும். அதுதான் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சொர்க்க வாசல். இந்த கதைகள் புராணங்கள்லாம் ஏன் இருந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய இந்த பிண்டத்தின் தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காக அண்ட தத்துவத்தை மறைமுகமாக சொல்லி வைத்து விட்டு சென்றார்கள். ஸோ உண்மையாகவே இறைவனின் காட்சி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க யோகத்தில் அல்லது ஞானத்தில் பயணம் செய்து 10ஆம் வாசலை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தரிசனம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலையில் காட்டக்கூடிய ஜோதி தரிசனமும் அதுதான். வேற எங்க ஜோதினாலும் தத்துவம் அதுதான். கோவில் கருவறைக்குள்ள போனீங்கன்னா இருட்டா இருக்கும். அதுல வந்து விளக்கேற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோதி தரிசனத்தை நீங்க பாக்குறீங்க. கல்ல பார்க்கல, அது வெறும் சிலை தான். ஜோதியை பார்க்கின்றீர்கள். உண்மையான சக்தி, உண்மையான ஆற்றல் என்ன என்பது கேட்டீர்கள் என்றால் ஜோதி மட்டும்தான். கிறிஸ்டியானிட்டிலையும் கிறிஸ்துவ மதத்திலையும் இதனாலதான் கேண்டில் வந்து ஏத்துறாங்க. புத்த மதத்திலையும் கேண்டில் ஏத்துவாங்க. இதை கடந்த நிலையில அல்லாஹ் ஏகன் மற்றும் அநேகனாக அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த இஸ்லாம் மதத்திலையும் ஒளியைத்தான் கும்பிட்டார்கள். நமது லெமுரியா கண்டமான குமரி கண்டத்திலும் கொல்லா நெறியை பின்பற்றி ஒளியைத்தான் தெய்வமாக வழிபட்டார்கள். உண்மையான தெய்வம், உண்மையான கடவுள், உண்மையான இறைவன் என்பவன் இறைவன் மட்டுமே. இந்த இறைவனை அடைவதற்காக வழிகாட்டிய பல பேரை மரியாதை செலுத்தி நம்ம கடவுளா கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நபிகள் நாயகமா இருக்கட்டும், இல்லை அகத்தியரா இருக்கட்டும், போகரா இருக்கட்டும். பட் உண்மையை உணர்ந்த எல்லாருக்குமே தெரியும் நான் கடவுள் அல்ல, இறைவன் தான், ஒருவன் தான், அவன் ஒருவன் தான் கடவுள் தெரியும். இப்ப கர்த்தராகிய இயேசுவே என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படின்னு தானே சொல்றாரு. தன்னை கடவுள்னு அவர் சொல்லலையே. சோ கடவுள் தன்னை உணர்ந்து கடவுளிடம் போய் ஐக்கியமானார்கள். ஆனால் மனிதன் என்பவன் கடவுள் கிடையாது. கடவுள் தன்மையை உணர்பவன் தான் உண்மையான ஞானியாக இருக்க முடியும். இதை தெரிந்து இந்த வைகுண்ட ஏகாதசி முதல் தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசனம் செய்ய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசியில் குருகடாட்சம். நன்றி.